Olitri Global Education Campus வழங்கும் வரலாற்றில் இன்று 1677 ஆண்டு பிப்ரவரி 28 நாள் முதல் மார்ச் 17 வரை வலன்சியன்ஸ் முற்றுகை நடந்தது. பிராங்கோ டச்சு போரின் போது ஸ்பெயினின் நெதர்லாந்தில் இருந்த வாலன்சியன்ஸ் ஒரு பிரெஞ்சு இராணுவத்தால் டக்டி லக்சம்பர்க்கின் கீழ் தாக்கப்பட்டார். முற்றுகை நடவடிக்கைகளை பிரெஞ்சு இராணுவ பொறியாளர் மேற்பார்வையிட்டார். அத்துடன் மார்ச் 17 நாளன்று அந்நகரம் சரணடைந்தது. ஆகஸ்ட் மாதம் 1678 ஆண்டு நிஜ்மெகன் ஒப்பந்தத்தின் கீழ் இது ஸ்பெயினால் முறையாக பிரான்சுக்கு வழங்கியது. இதற்கு முன்னர் 1667 முதல் 1668 ஆண்டுகளில் அதிகார பகிர்வு போரில் பிரான்ஸ் ஸ்பானிஷ் நெதர்லாந்தையும் ஸ்பானிஷ் மாகாணமான பிரான்சே காம்டேவையும் கைப்பற்றியது. ஆனால் அவர்களின் பல லாபங்கள் ஐக்ஸ்லா சேப்பல் ஒப்பந்தத்தால் கைவிடப்பட்டது. டச்சு குடியரசின் ட்ரிபிள் கூட்டணியுடன் உடன்பட்ட இங்கிலாந்து மற்றும் ஸ்வீடன் போன்ற நாடுகள் முன்வந்தது. கூட்டணியை பிளவுபடுத்துவதற்காக 1670 ஆண்டு லூயிஸ் ஸ்வீடனுக்கு நடுநிலை வகிக்க பணம் கொடுத்தார். அதே நேரத்தில் 1670 ஆண்டு டோவர் ஒப்பந்தத்தில் டச்சுக்காரர்களுக்கு எதிராக இங்கிலாந்துடன் ஒரு கூட்டணியில் கையெழுத்திட்டார். 1672 ஆண்டு மே மாதம் பிராங்கோ டச்சு போரின் தொடக்கத்தில் பிரான்ஸ் டச்சு குடியரசின் மீது படையெடுத்தது மற்றும் ஆரம்பத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாக தெரிகிறது. இருப்பினும் டச்சு நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் பிரெஞ்சு ஆதாயங்கள் குறித்த அக்கறை பிராண்டன்பெர்க் பிரிசியாவின் ஃபிரெடரிக் வில்லியம், பேரரசர் லியோபோல்ட் மற்றும் ஸ்பெயினின் 2ஆம் சார்லஸ் ஆகியோரின் ஆதரவை கொண்டு வந்தது. டச்சு கோட்டையான மாஸ்ட்ரிகட்டை பிரான்ஸ் தக்க வைத்துக் கொண்டது. ஆனால் 1673 ஆண்டில் நெதர்லாந்தில் இருந்து தன்னை விலக்கிக் கொண்டது. ரைன்லாண்ட் மற்றும் ஸ்பானிஷ் பைர்னீட்ஸில் கூடுதல் முனைகளை திறந்தது. ஜனவரி மாதம் டென்மார்க் நார்வே கூட்டணியில் இணைந்த போது 1674 ஆண்டின் ஆரம்பத்தில் பிரெஞ்சு நிலை பலவீனமடைந்தது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் வெஸ்ட்மினிஸ்டர் ஒப்பந்தம் இங்கிலாந்திற்கும் டச்சு குடியரசிற்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தியது. இது போன்ற போதிலும் 1674 ஆண்டின் இறுதியில் பிரான்ஸ் காம்டேவை மீண்டும் கைப்பற்றி அல்சேஸில் குறிப்பிடத்தக்க லாபங்களை பெற்றது. பிளாண்டர்ஸில் ஒரு திறமையான நட்பு பதில் மாட்ரிட்டில் அதிகார போராட்டங்களால் தடைப்பட்டது. 1676 ஆண்டில் நிஜ்மெகனில் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருந்தன. ஆனால் லூயிஸின் கொள்கை விதிமுறைகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் தாக்குதலை மேற்கொண்டு அவர்களின் குதிரைப்படையை ஸ்பானிஷ் காவலர்களுடன் சண்டையிட்டு நகரங்களை சுற்றியுள்ள கிராமங்களை அழித்தது. பிளாண்டர்ஸில் உள்ள பிரெஞ்சு கலர் இராணுவத்தின் தளபதியான மார்சல் ஸ்கொம்பெர்க் ஆகஸ்ட் மாதம் காம்ப்ராயை அழைத்து செல்ல முன்மொழிந்தார். ஆனால் மாஸ்ட்ரிகட்டை விடுவிக்க உத்தரவிட்டார். பின்னர் டச்சுக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டார். 1677 ஆண்டிற்கான திட்டம் வாலன்சியன்ஸ் காம்ப்ராய் மற்றும் செயின்ட் ஓமர் ஆகியோரை அழைத்து சென்று பிரெஞ்சு எல்லைப்புற டிஃபர் அல்லது இரும்பு எல்லையை முடித்து டச்சு தொடர்ந்ததற்கு டச்சு சிறிய காரணத்தை விட்டுவிடும் தனது எதிரிகளை குழப்ப பிரெஞ்சு மன்னர் பிப்ரவரி 7 அன்று மெட்ஸுக்கு பயணம் செய்தார். அங்கு அவர் ஸ்கொம்பெர் கட்டளையிட்ட மோசெல்லின் இராணுவத்தை ஆய்வு செய்தார். குளிர்காலத்தில் லூவோய் ஸ்பானிஷ் நெதர்லாந்தின் எல்லையில் சப்ளை டிப்போக்களை கூட்டி பிப்ரவரி மாதத்தில் பிரச்சாரத்தினை வழக்கத்தை விட ஒரு மாதத்திற்கு முன்பே திறக்க அனுமதித்தார். பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியில் 12,000 ஆண்கள் கொண்ட ஒரு படை செயின்ட் ஓமரை முற்றுகையிட்டனர். அதே நேரத்தில் லக்சம்பெர்க்கின் கீழ் 35,000 ஆண்களின் பிரதான இராணுவம் வலன்சியன்ஸை சூழ்ந்தது. அங்கு அவர்கள் லூயிஸுடன் இணைந்தனர். அப்படியான முறையில் பிராங்கோ டச்சு போரின் போது வலன்சியன்ஸ் முற்றுகை நடந்த தினம் வரலாற்றில் இன்று 1824 ஆண்டின் ஆங்கிலோ டச்சு ஒப்பந்தம் என்பது லண்டன் ஒப்பந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது யுனைடெட் கிங்டம் மற்றும் நெதர்லாந்து இடையே லண்டனில் மார்ச் 17 அன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் ஆங்கிலோ டச்சு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதன் மூலம் எழும் மோதல்களை தீர்ப்பதாகும். 1814 ஆண்டில் டச்சுக்காரர்களை பொறுத்தவரை இது ஹென்ரிக் பெஹெல் மற்றும் அண்டன் ரெயின்ஹார்ட் பால்க் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டது. மேலும் இங்கிலாந்துக்கு சார்ஜ் கேனிங் மற்றும் சார்லஸ் வில்லியம்செவின் ஆகியோர் கையெழுத்திட்டனர். 1824 ஆண்டின் ஆங்கிலோ டச்சு உடன்படிக்கை
நெப்போலியன் போர்களின் போது டச்சு சொத்துக்களை பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பதன் மூலமும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஸ்பைஸ் தீவுகளில் இருந்த வர்த்தக உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளையும் தீர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2 நாடுகள் ஒரு உடன்படிக்கையாகும். இது பலவிதமான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்தது மற்றும் மலாய் உலகில் இருபுறமும் விரிவாக்கத்தின் வரம்புகளை தெளிவாக விவரிக்கவில்லை. சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபிள்ஸால் 1819ஆம் ஆண்டில் மலாய் தீபகற்பத்தில் சிங்கப்பூர் நிறுவப்பட்டது. இதுவே இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டத்தை அதிகப்படுத்தியது. குறிப்பாக டச்சுக்காரர்கள் ராஃபிள்ஸ் மற்றும் ஜோகூர் சுல்தானுக்கு இடையில் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் செல்லாது என்றும் ஜோகூர் சுல்தானகம் ஜோகூர் சுல்தானின் கீழ் இருப்பதாகவும் கூறியது போல டச்சு செல்வாக்கு கோலம் இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவில் டச்சு வர்த்தக உரிமைகளின் தலைவிதியை சுற்றியுள்ள கேள்விகள் மற்றும் முன்னர் இருந்த டச்சு உடைமைகளும் கல்கத்தா மற்றும் படேவியா இடையே ஒரு சர்ச்சைக்குரிய புள்ளியாக மாறியது. 1820ஆம் ஆண்டில் தூரக்கிழக்கில் ஆர்வமுள்ள பிரிட்டிஷ் வணிகர்களின் அழுத்தத்தின் கீழ் தென்கிழக்கு ஆசியாவின் நிலைமையை தெளிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியது. கேனிங் மற்றும் ஃபேகலுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஜூலை 20ஆம் நாள் 1820ஆம் ஆண்டில் தொடங்கியது. ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூரை கைவிடுவது குறித்து டச்சுக்காரர்கள் பிடிவாதமாக இருந்தனர். உண்மையில் சிங்கப்பூர் எந்த சூழ்நிலையில் கையகப்படுத்தப்பட்டது என்பது குறித்து கேனிங்கிற்கு தெரியவில்லை. முதலில் இலவச வழி செலுத்தல் உரிமைகள் மற்றும் திருட்டு நீக்குதல் போன்ற முரண்பாடற்ற பிரச்சினைகள் மட்டுமே ஒப்புக்கொள்ளப்பட்டன. 1820ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த விஷயத்தில் கலந்துரையாடல்கள் இடைநிறுத்தப்பட்டன. மேலும் சிங்கப்பூரின் வணிக மதிப்பு பிரிட்டிஷாரால் நன்கு அங்கீகரிக்கப்பட்டு 1823ஆம் ஆண்டு வரை மீண்டும் தொடங்கவில்லை. பேச்சுவார்த்தைகள் டிசம்பர் 15ஆம் நாளன்று மீண்டும் தொடங்கியது. மேலும் பிராந்தியத்தில் தெளிவான செல்வாக்கு மண்டலங்களை நிறுவுவதை மையமாக கொண்டு விவாதங்கள் மையமாகிவிட்டன. சிங்கப்பூரின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்த டச்சுக்காரர்கள் ஒரு பரிமாற்றத்திற்காக அழுத்தம் கொடுத்தனர். அதில் அவர்கள் மலா காஜல சந்திக்கு வடக்கே மற்றும் அவர்களின் இந்திய காலனிகளுக்கு வடக்கே தங்கள் கூற்றுக்களை கைவிட்டனர். பென்கூலனின் காலனி இறுதி ஒப்பந்தம் 1824ஆம் ஆண்டு மார்ச் 17ஆம் நாளன்று ஃபேகல் மற்றும் கேனிங் கையெழுத்திட்டது. அன்றைய தினம்தான் வரலாற்றில் இன்று. வெளியேற்றும் நாள் என்பது மார்ச் 17ஆம் நாள் அன்று மாசசூசெட்ஸின் சாஃபோல்க் கவுண்டி மற்றும் மாசசூசெட்ஸின் சோமர்வில்லில் உள்ள பொது பள்ளிகளில் அனுசரிக்கப்படும் விடுமுறையாகும். அமெரிக்க புரட்சிகர போரின் ஆரம்பத்தில் போஸ்டன் முற்றுகையை தொடர்ந்து போஸ்டன் நகரத்திலிருந்து பிரிட்டிஷ் படைகள் வெளியேற்றப்பட்டதை இந்த விடுமுறை நினைவுபடுத்துகிறது. பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் சாஃபோல்க் கவுண்டியில் அமைந்துள்ள சில மாசசூசெட்ஸ் மாநில அரசு அலுவலகங்கள் உட்பட அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மார்ச் 17ஆம் நாளன்று ஒரு வார இறுதியில் வந்ததால் பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் அடுத்த திங்கட்கிழமை அனுசரிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. இது செயின்ட் பேட்ரிக் தினத்தின் அதே நாளில் நடந்தது. இது ஒரு தற்செயலான விடுமுறையை நிறுவுவதில் ஒரு பங்கை கொண்டிருந்தது. இதற்கு முன்பாக ஜார்ஜ் வாஷிங்டனின் கட்டளையின் கீழ் கான்டினென்டல் ஆர்மி 1776ஆம் ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் டார்செஸ்டர் ஹைட்டலை பலப்படுத்திய போது போஸ்டனின் 11 மாத முற்றுகை முடிந்தது. இந்த நிலைகளால் அச்சுறுத்தப்பட்ட பிரிட்டிஷ் ஜெனரல் வில்லியம் ஹோவ் தாக்குதலுக்கும் பின்வாங்கலுக்கும் இடையில் முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். பங்கர்ஹில் போரின் தொடர்ச்சியான நிகழ்வை தடுக்க ஹோவ் பின்வாங்க முடிவு செய்தார். பிரிட்டிஷ் வெளியேற்றமானது வாஷிங்டன் போரின் முதல் வெற்றியாக பார்க்கப்பட்டது. கிளர்ச்சி தொடங்கிய நகரம் முதலில் விடுவிக்கப்பட்டதால் 13 காலனிகளுக்கு இது ஒரு பெரிய மன உறுதியையும் அதிகரித்தது. அதன் பின்னர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1876ஆம் ஆண்டு முதல் போஸ்டனில் செயின்ட் பேட்ரிக் தின அணிவகுப்புகள் நடத்தப்பட்டாலும் உள்ளூர் வரலாற்றில் ஆர்வத்தின் மத்தியில் 1901ஆம் ஆண்டு வரை நகரத்தில் வெளியேற்ற நாள் விடுமுறை என்று அறிவிக்கப்படவில்லை. இது டார்செஸ்டர் ஹைட்ஸ் நினைவு சின்னத்தின் கட்டுமானத்திற்கும் காரணமாக அமைந்தது. 1938ஆம் ஆண்டில் அரசு சாஃபோல்க் கவுண்டியில் விடுமுறையாக மாற்றியது. அந்த நேரத்தில் போஸ்டனின் பெரிய ஐரிஷ் அமெரிக்க மக்கள் விடுமுறையை நிறுவுவதில் ஒரு பங்கை கொண்டிருந்தனர். சாஃபோல்க் கவுண்டியில் விடுமுறையை நிறுவுவதற்காக 1941ஆம் ஆண்டு சட்டம் கருப்பு மற்றும் பச்சை நிறமை இரண்டிலும் கையெழுத்தானது.
விடுமுறையை கடைபிடிக்கும் பகுதிகளில் வெளியேற்றும் நாளின் நடவடிக்கைகள் குறைவாகவே இருந்தது. தென் பாஸ்டனில் வருடாந்திர அணிவகுப்பு மற்றும் அரசியல்வாதிகளின் காலை உணவு போன்ற குறிப்புகளில் பெரும்பாலான நிகழ்வுகள் ஐரிஷ் கலாச்சாரத்தின் கொண்டாட்டங்களால் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். அணிவகுப்பு அதிகாரப்பூர்வமாக செயின்ட் பேட்ரிக் தினம் மற்றும் வெளியேற்ற நாள் அணிவகுப்பு என நியமிக்கப்பட்டுள்ளது. தென் பாஸ்டனின் நேச நாட்டு போர் வீரர்கள் டார்செஸ்டர் ஹைட்ஸில் ஒரு விழாவுடன் அந்த நாளை குறிக்கின்றனர். 1992 ஆண்டு முதல் அணிவகுப்பில் ஓரின சேர்க்கையாளர்கள் மற்றும் லெஸ்பியன் மக்கள் பங்கேற்பது சர்ச்சைக்குரியதாக மாறியது. LGBTQ+ அணிவகுப்பாளர்களை விலக்குவதை எதிர்த்து மேயர் தாமஸ் மெனினோ ஒவ்வொரு ஆண்டும் அவர் பதவியில் இருந்தபோது அணிவகுப்பை புறக்கணித்து வந்துள்ளார். அமெரிக்க புரட்சிகர போரில் ஒரு நிகழ்வை கவனிக்கும் மற்றொரு உள்ளூர் விடுமுறை பதுங்குகுழி தினம் கவனிக்கப்பட்டது. அனுசரிப்பு நாட்களில் வெளியேற்றும் நாள் மற்றும் பங்கர்ஹில் தினத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக சஃபோல் கவுண்டிக்கு வெளியே உள்ள மாநில தொழிலாளர்கள் 2 நாட்கள் விடுமுறை தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். 2 விடுமுறைகளும் பொதுவாக தனியார் வணிகர்களால் கடைபிடிக்கப்படுவதில்லை. பங்கர்ஹில் போர் நடந்த சார்லஸ் டவுனில் ஒரு வாரம் முழுவதும் கொண்டாட்டங்கள், சாலை பந்தயம் மற்றும் அணிவகுப்பில் முடிவடைகின்றது. பாஸ்டன் நகரத்தில் குப்பைகளை எடுப்பது மற்றும் மோட்டார் வாகன அலுவலகங்களின் அனைத்து மாநில பதிவகங்கள் போன்ற சில அரசு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளன. MPTA ஒரு சாதாரண அட்டவணையை இயக்குகிறது, ஆனால் சிறப்பு நிகழ்வுகள் காரணமாக சுரங்கப்பாதையில் மிதிவண்டிகளை தடை செய்கிறது. அதன் பின்னரே மாசசூசெட்ஸின் சாஃபல் கவுண்டி மற்றும் மாசசூசெட்ஸின் சோமர்வில்லில் உள்ள பொது பள்ளிகளில் அனுசரிக்கப்படும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வெளியேற்றும் நாள் கடைபிடிக்கும் தினம் வரலாற்றில் இன்று. முதல் தாராநகி போர் என்பது நியூசிலாந்தின் வடக்கு தீவின் தாராநகி மாவட்டத்தில் மார்ச் மாதம் 1860 ஆண்டு முதல் 1861 ஆண்டு வரை மாவோரி மற்றும் நியூசிலாந்து அரசாங்கத்திற்கு இடையே நடந்த நில உடைமை மற்றும் இறையாண்மை குறித்த ஆயுத மோதலாகும். வெய்டராவில் ஒரு சொத்தை விற்பனை செய்வது தொடர்பாக அரசாங்கத்திற்கும் மாவோரி நில உரிமையாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இப்போர் தூண்டப்பட்டது. ஆனால் அது அப்பகுதி முழுவதும் பரவியது. ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 3500க்கும் மேற்பட்ட ஏகாதிபத்திய துருப்புகளும் தன்னார்வ வீரர்கள் மற்றும் போராளிகளும் மாவோரி படைகளுக்கு எதிராக போராடினர். அவை சில 100 முதல் 1500 வரை ஏற்ற இறக்கமாக இருந்தது. ஏகாதிபத்திய தன்னார்வ மற்றும் போராளி துருப்புகளிடையே மொத்த இழப்புகள் 238 என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மாவோரி உயிரிழப்புகள் மொத்தம் 200 ஆக இருந்தது. இருப்பினும் மாவோரி விபத்துகளின் விகிதம் அதிகமாக இருந்தது. எந்த ஒரு பக்கமும் மற்றவரின் சமாதான விதிகளை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாமல் போர் யுத்த நிறுத்தத்தில் முடிந்தது. அவர்கள் போரை வென்றதாக ஆங்கிலேயர்களின் கூற்றுகள் இருந்த போதிலும் அவர்கள் சாதகமற்ற மற்றும் அவமானகரமான முடிவை சந்தித்த நேரத்தில் பரவலாக கருத்துக்கள் இருந்தன. அதன் விளைவாக வரலாற்றாசிரியர்களும் பிரிக்கப்பட்டுள்ளனர். வரலாற்றாசிரியர் ஜேம் பிலிச் அவர்கள் மீது இறையாண்மையை திணிப்பதற்கான பிரிட்டிஷ் முயற்சியை முறியடிப்பதில் மாவோரி வெற்றி பெற்றதாகவும் கூறினர். ஆனால் இது வைகோட்டோவின் படையெடுப்பிற்கு வழிவகுத்தது. 1996 ஆண்டு தாராநகி நில உரிமை கோரல்கள் குறித்து அரசாங்கத்திற்கு அளித்த அறிக்கையில் வைட்டாங்கி தீர்ப்பாயம் யுத்தம் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கவனித்தது. இது ஆக்கிரமிப்பாளராகவும் அதன் ஆயுதப்படைகளால் தாக்குதலை தொடங்குவதில் அதன் நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாகவும் இருந்தது. ஒரு மூத்த அரசியல் அமைப்பு வழக்கறிஞரிடமிருந்து தீர்ப்பாயம் கோரிய ஒரு கருத்து ஆளுநர் தாமஸ் கோர் பிரவுன் மற்றும் சில அதிகாரிகள் தங்கள் செயல்களுக்காக குற்றவியல் மற்றும் சிவில் குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பானவர்கள் என்று கூறியது. முதல் தாராநகி போர் என்ற வார்த்தையை சில வரலாற்றாசிரியர்கள் எதிர்க்கின்றனர். அவர்கள் தாராநகி போர்களை மட்டுமே குறிப்பிடுகின்றனர். 1861 ஆண்டுக்கு பிந்தைய மோதல் 2வது போர் என்ற பரிந்துரைகளை நிராகரிக்கின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட நிலம் குறித்த 1927 ஆண்டு ராயல் கமிஷன் 1864 ஆண்டு மற்றும் 1866 ஆண்டுக்கு இடையிலான விரோதங்களை ஆரம்ப தாராநகி போரின் தொடர்ச்சியாக குறிப்பிட்டது. இப்படி நியூசிலாந்து போர்களின் முக்கிய கட்டமாக நடந்த முதல் தாராநகி போர் தொடங்கிய தினம் வரலாற்றில் இன்று. இன்றைய சொல்லுவில்லு போட்டிக்கான கேள்வி:
வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 6 பொது விடுமுறைக்கான அறிவிப்பை வெளியிட்டது யார்? பிட்ஸ்பர்க் வங்கியாளர் ஆண்ட்ரூ டபிள்யூ மெல்லன் என்பவர் முதலாம் உலகப் போரின் போது பழைய மாஸ்டர் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களின் தனிப்பட்ட தொகுப்பை சேகரிக்க தொடங்கினார். 1920ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் மெல்லன் ஒரு புதிய தேசியத்தை நிறுவுவதற்கான தனது சேகரிக்கும் முயற்சிகளை இயக்க முடிவு செய்தார். அமெரிக்காவிற்கான கேலரி ஒன்றினை உருவாக்க காத்திருந்தார். 1930ஆம் ஆண்டில் ஓரளவு வரி காரணங்களுக்காக மெல்லன் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையை உருவாக்கினார். இது கேலரிக்கு நோக்கம் கொண்ட படைப்புகளின் சட்டப்பூர்வ உரிமையாளராக இருக்க வேண்டும். 1930 முதல் 1931ஆம் ஆண்டில் அறக்கட்டளை அதன் முதல் பெரிய கையகப்படுத்துதல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள ஹெர்மிடேஜ் அருங்காட்சியகத்தில் இருந்து 21 ஓவியங்களை சோவியத் ஹெர்மிடேஜ் ஓவியங்களின் விற்பனையின் ஒரு பகுதியாக கொண்டிருந்தது. இதில் ரபேலின் ஆல்பா மடோனா, டிடியனின் வீனஸ் வித் ஏ மிரர் மற்றும் ஜான் வான் ஜக்கின் அறிவிப்பு தளமாக இருந்தது. 1929ஆம் ஆண்டில் மெல்லன் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ஸ்மித்சோனியனின் நிறுவனத்தின் செயலாளர் சார்லஸ் கிரீலி அப்போட்டுடன் தொடர்பு கொண்டார். மெல்லன் 1931ஆம் ஆண்டில் நிறுவனத்தின் தேசிய கலைக்கூடத்தின் ஆணையாளராக நியமிக்கப்பட்டார். கேலரியின் இயக்குனர் ஓய்வு பெற்ற போது மெல்லன் ஒரு வாரிசை நியமிக்க வேண்டாம் என்று கேட்டார். ஏனெனில் வசூலை விரிவாக்குவதற்கான நிதியுடன் ஒரு புதிய கட்டிடத்தை வழங்க அவர் முன்மொழிந்தார். இருப்பினும் வரி ஏய்ப்புக்கான மெல்லனின் சோதனை அறக்கட்டளை மற்றும் ஹெர்மிடேஜ் ஓவியங்களை மையமாக கொண்டு திட்டத்தை மாற்றியமைத்தது. 1935ஆம் ஆண்டில் மெல்லன் தி வாஷிங்டன் ஸ்டாரில் அறிவித்தார். ஜனவரி 1937ஆம் ஆண்டில் மெல்லன் முறையாக புதிய கேலரியை உருவாக்க முன்வந்தார். அவரது பிறந்த நாளான மார்ச் 24ஆம் நாள் 1937ஆம் ஆண்டு அன்று காங்கிரசின் ஒரு சட்டம் வசூல் மற்றும் கட்டிட நிதிகளை ஏற்றுக்கொண்டது. மேலும் தேசிய மாலில் ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்க ஒப்புதல் அளித்தது. கட்டிடக் கலைஞர் ஜான் ரசல் போப் வடிவமைத்த இந்த புதிய கட்டமைப்பை 1941ஆம் ஆண்டு மார்ச் 17ஆம் தேதி அமெரிக்க மக்கள் சார்பாக ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் நிறைவு செய்து ஏற்றுக்கொண்டார். அருங்காட்சியகம் நிறைவடைவதை காண மெல்லனோ போப்போ வாழவில்லை. அகழ்வாராய்ச்சி தொடங்கிய 2 மாதங்களுக்கு பிறகுதான் இருவரும் ஆகஸ்ட் மாதம் 1937ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இறந்தனர். தொடங்கிய நேரத்தில் இது உலகின் மிகப்பெரிய பளிங்கு அமைப்பாக இருந்தது. பால்டிமோர் மற்றும் பொடோமேக் ரயில் நிலையத்தின் முன்னாள் தளத்தில் இந்த அருங்காட்சியகம் உள்ளது. அங்கு 1881ஆம் ஆண்டில் அதிருப்தி அடைந்த அலுவலக தேடுபவர் சார்லஸ் கைட்டோ ஜனாதிபதி ஜேம்ஸ் கார்பீல்டை சுட்டுக் கொன்றார். மெல்லன் எதிர்பார்த்தபடி தேசிய கேலரியின் உருவாக்கம் பல தனியார் நன்கொடையாளர்களால் கணிசமான பிற கலை தொகுப்புகளை நன்கொடையாக ஊக்குவித்தது. கேலரியின் கிழக்கு கட்டிடம் 1970ஆம் ஆண்டுகளில் அசல் காங்கிரசின் நடவடிக்கையிலிருந்து மீதமுள்ள நிலத்தில் கட்டப்பட்டது. ஆண்ட்ரூ மெல்லனின் குழந்தைகள் பால் மெல்லன் மற்றும் ஐல்சா மெல்லன் ஃப்ரூஸ் ஆகியோர் இந்த கட்டிடத்திற்கு நிதியளித்தனர். இப்படி மெல்லன் ஆசைப்படி கேலரியாக அமைக்கப்பட்ட தேசிய கலைக்கூடம் ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர்களால் திறக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. கம்பீட் வித் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான், அதாவது அவனை பார்த்து செய் இவனை பார்த்து செய் அப்படிங்கிறது இல்லை, என்னை பார்த்து நான் என்ன மெருகேற்றுறேன் அப்படிங்கிறது தான் எங்கள் ஸ்கூலில் உள்ள மெயின் விஷயம். Breaking all the traditional learning methods, Olutri Global Education Campus, Madhuvaram and Kodungayur. Admission open for session 21-22. We provide world-class education and amenities with minimum fee. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550010013, 7550010016. Chennai's best CBSE school challenge.